வெல்கம் டு ஃபேக் ஐடி. இந்தியன் தொடர்ந்து இந்தியன் 2 படத்தை வந்து சங்கர் எடுத்திருக்காரு இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸில் வேற வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு அடின்னு அடித்தாங்க. யாரு? வயசான கிழவன்ல இருந்து ஒரு சின்ன குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே இந்த படத்தை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நாமளும் வந்து அவர் மனசை நோக்கடிக்க போகிறோமா? அப்படிலாம் கிடையாது. இந்தியன் 2 வந்து நம்மளுடைய ஃபோக்கஸே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே சங்கர் தான். நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான். அவருடைய படங்களில் சில பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது ட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இயக்குனரோ இல்லை ஒரு ஆத்தரோ, ஒரு நாவல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரோ, இவங்க வந்து தன்னுடைய படைப்புகளில் வந்து எப்பயுமே ஒரு பேட்டர்ன், ஒரு தீம் இருந்துகிட்டே இருக்கும். ரெக்கரிங் தீம் ஆர் ரெக்கரிங் பேட்டர்ன், இதுதான் வந்து ட்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி சங்கர்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய ட்ரோப்ஸ், அதை வச்சு தான் நாம் இன்னைக்கு டைரக்டர் சங்கரை பட்டி டிங்கரிங் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங். சங்கர் அண்ட் விஜிலாண்டே ஜஸ்டிஸ் சிஸ்டம். சங்கர் படங்கள்ல வரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இங்க இருக்கிற ஜஸ்டிஸ் சிஸ்டம் அல்லது பொலிட்டிக்கல் சிஸ்டம் இது எதுவும் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு தோணுது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். அதனால they need someone to jump in and do the ugly work. சோ தானே இறங்கி அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுதான் வந்து விஜிலாண்டே அப்படிங்கிறது, அதாவது சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிறது. டேய், நீ வசமா சிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சிருச்சு. கிச்சா அல்லது கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஜென்டில்மேன், சேனாபதி என்கின்ற இந்தியன் தாத்தா, அம்பி அல்லது ராமானுஜம் என்கின்ற த அன்னியன், பக்ஷிராஜன் என்கின்ற செல்போன் திருடக்கூடிய அந்த கிழவர், கிழட்டு தாத்தா. என்ன மரியாதையா சொல்லணுமோ? சரி, செல்போன் திருடுறவனுக்கு என்ன மரியாதை? எனக்கு தேவை இந்த போனு 4 செல் தானே? ஆமா, 4 செல்லு. ஒரே இடத்துல 4 செல்லு நான் தான் எடுத்தேன். உங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இது இல்லை பண்ண, நானே எடுத்துன்னு வந்துட்டேன். நான் திட்டு பையன் தான். சரி, சூழ்நிலைகரமா ஆயிட்டேன், என்ன பண்றது? உலகத்திலேயே பெரிய ஸ்கேம் தான்டா டேய். இவர்கள் எல்லாம் சங்கர் உருவாக்கிய விஜிலாண்டேஸ். ஸோ இதெல்லாம் வந்து விஜிலாண்டே ஸ்டோரி லைன். இப்படி விஜிலாண்டேக்கள் இல்லாத சில ஸ்டோரி லைன் கொண்ட படங்களை பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காம அதை எதிர்த்து களமாடுகிற ஹீரோக்களாக வருகிறார்கள். சிவாஜி த பாஸ், புகழேந்தி அப்படின்னு இந்த ஒன்டேசியமாக வரக்கூடியவர். ஆனால் இந்த விஜிலாண்டே சினிமாக்களுக்கு இவர் மட்டும்தான் வந்து அத்தாரிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை முதல்ல உள்ள களமிறக்கி வேடிக்கை பார்த்தவர் இவரு. இந்த மாதிரி வேறு சில சினிமாக்களும் இருக்கு, ரமணா, சிட்டிசன், இதெல்லாம் இருந்தாலும் அந்த படங்கள்ல ஹீரோக்களை எப்படி காமிச்சிருக்காங்க, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக காமிச்சிருக்காங்க, இவர் படத்துல எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக காமிச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் பகுப்பாய்வு செய்யணும். மற்றவங்களை எப்படி காமிச்சிருக்காங்க, கருப்பா இருக்கிற நேரத்தில் இருக்கிறவங்களை எப்படி காமிச்சிருக்காங்க, சொசைட்டியில அவுட்காஸ்டா இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க எப்படி காமிச்சிருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தான் இவருடைய சினிமா எப்படிப்பட்ட சினிமான்னு அனலைஸ் பண்ணணும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் இதெல்லாம் பத்தல, இன்னும் வச்சு செய்யணும். ஏன்னா திருந்தல மாமா, திருந்தல, அவன் இன்னும் திருந்தல மாமா. சங்கர் அண்ட் சீக்வல்ஸ். எந்திரனை தொடர்ந்து எந்திரன் 2.0ன்னு ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் இந்தியனை தொடர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாரு. இதெல்லாம் சீக்வல்ஸ். இந்த சீக்வல்ஸ் எல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்டா முதல்ல இந்தியன் தாத்தாவே தேவைதானா அப்படின்னு நம்மகிட்டே கேட்குறாங்க. ஒரு படத்துக்கு ஓப்பனிங், மிடில், எண்ட் அப்படின்ற 3 பார்ட் பேக்டா இருந்துச்சுன்னா அது ஒரு சினிமா அப்படின்னு சொல்லலாம். காட்ஃபாதர் 1, காட்ஃபாதர் 2, காட்ஃபாதர் 3 இப்படி 3 பார்ட் இருந்தாலும் அது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஸோ அப்படி வந்து இந்தியன் படம் ஒரு பேக்கேஜாக தான் இருக்குது. ஆனால் இந்தியன் 2 அப்படி பேக்கேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது ஸ்கேமு. எந்திரன் இருக்கு, எந்திரன் 2.0ன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது உண்மையிலேயே ஒரு பேக்கேஜாக இருக்கு, ஆனால் அதுவும் ஸ்கேமு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்தியன் தாத்தா தேவைதானா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சங்கர் அண்ட் ஊழல்.
ஸோ இப்போ ஊழல்ன்ற பிரச்சனை வந்து இங்கே தலை விரித்தாடுது. இந்த ஊழல்ன்ற பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக சங்கர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா பயம். पंडित चाहिए, पूजा कराना है, पूजा पूजा कराना है. அந்த பயம் இருக்கணும்டா, பயம் இருக்கணும். இவரு கொடுக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் கரெக்டான சொல்யூஷனா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் இருக்காரு, ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊழல் பண்ண விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. யாரு? நம்ம அண்ணியனுக்கு தெரியுது, இந்தியன் தாத்தாவுக்கு தெரியுது. என்ன பண்றாங்க? போய் கொன்னுடுறாங்க, காலி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் ப்ராஃபிட் தானப்பா. கிழிச்சது. இந்த 1000 கோடி ஊழல் பண்ணானே, அது கவர்மெண்ட்டுக்கு வருமா? ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் வந்து வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஸோ எக்ஸிஸ்டிங் ஜுடிஷியல் சிஸ்டம்ல ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காருன்னா அவர் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவர் வைத்திருக்கிற பணம் வருமானத்துக்கு காட்டாத பணம், அது பிளாக் பண்ணி அது வந்து ஊழல் செய்து முறைகேடாக சம்பாதித்த பணம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த பணத்தை வந்து அரசு எடுத்துக்கணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்படிதான் எடுக்கணும். அதை விட்டுவிட்டு போய் கொண்டுட்டா பயத்திலேயே மக்கள்லாம் திருந்திடுவாங்க, மயிரில் திருந்துவாங்க. சங்கர் அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் இந்த இந்தியன் படமா இருக்கட்டும், இல்லை இந்தியன் 2 படமா இருக்கட்டும், இதுல கமல் வரக்கூடிய பெரும் காட்சிகள், கமல் வந்து சம்பவம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் மாட்டியிருப்பார். இந்த ட்ரெஸ் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு நம்ம ஆளு அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தீவிர விசிறியாக இருக்கிறார். நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். சுபாஷ் சந்திர போஸ்னுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2ஆம் உலக போரில் ஜெர்மனியோடு ஹிட்லரோடு ஒரு உறவு வைத்திருந்தார். ஹிட்லர் வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பாரு இந்தியாவுக்கு அப்படின்னு அவர் நம்பி இருந்தார். அது ஃப்ளாட் தான், அது சாத்தியம் இல்லாத ஒரு ஐடியா. அன்னைக்கு உலகமே ஹிட்லர் செய்த அநீதிகளுக்கு, இன ஒழிப்புக்கு எதிராக அணி திரண்டுச்சு. ஆனா நம்ம ஆளுக்கு பாசம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. ஆனால் இதெல்லாம் பெரிய பெருமான்னு உட்காந்து ஒரு 80 வயசு தாத்தாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கொலை பண்ண வச்சு இப்படி வந்து இதை எக்ஸாஜரேட் பண்ணுற நம்ம ஆளுக்கு அந்த தொடர்பு தான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான டிக்டேட்டர்ஷிப்பை, அளவு கடந்த அதிகாரம், இதெல்லாம் விரும்பக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயம், டிக்டேட்டர்ஷிப்பு, இந்த மாதிரியான ஐடியாஸோட ஈஸியாக அலைன் ஆகிடுவாங்க. இந்த இந்தியன் 2 படத்துல நம்ம இந்தியன் தாத்தாவை கம்பேக் இந்தியன் ஹேஷ்டாக் போட்டு வர வைக்கிறாங்க. அவரால் ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா கோ பேக் மோடின்ட்டானுங்க. சாரி, கோ பேக் இந்தியன். சங்கர் அண்ட் பிராமணிசம், இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா என்ன? ஜென்டில்மேன் தொடங்கி அவருடைய எல்லா படங்கள்லையும் பிராமணிசம் வந்து ஒரு அங்கமாக இருக்கும். புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு பிராமினாக இருப்பாங்க. ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இல்லை பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து காட்டுறது. ஜென்டில்மேனில் ஒரு சண்டை காட்சியில் பூணல் மேலே கையை வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு கோபமே வரும், அடி வெளுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் ஜென்டில்மேனில் ஹீரோவாக வந்து நான் பிராமின் பையன் தான் இருப்பார் அர்ஜுன். பிராமின் பையன் வினித்து இறந்து போயிடுவார். அதனால அந்த மரணத்துக்கு பழி வாங்கும் விதமாக அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கொள்ளையடிச்சுட்டு போய் பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை வந்து கட்டுவார், எல்லாரும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. இந்த படத்தை பார்ட் 2 எடுத்திருந்தா ஐயா நீட் எக்ஸாம்லாம் வச்சிருப்பாரு, இல்லை கிழிச்சிருப்பாரு. எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, நீட்டு தேர்வுனால மாணவி அனிதா இறந்தது, ஆண்டுதோறும் மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகிறது, நல்லா படிக்கிற பிள்ளைங்களே வந்து கஷ்டப்பட்டு, வறுமையில் இருக்கிற பிள்ளைங்க அவங்களால படிக்க முடியாமல் அந்த கோச்சிங் கிளாஸை போய் அட்டன் பண்ண முடியாமல் இறந்து போகிறது, இதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு தெரியாதா? அட்லீஸ்ட் இந்தியன் 2ல ஒரு பையன் கல்வி கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் இறந்து போகிறான்னு காமிச்சியே, நீட்டே எக்ஸாமால இறந்து போகிறான்னு காமிச்சு உன்னால் ஸ்க்ரீன் பிளே எழுத முடியாதா? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு வலிக்குது. அந்நியன் படத்தில் அந்நியன்ற கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பின்புலம், கருட புராணம், இப்படி பல விஷயங்களில்
பிராமணிசமை கட்டி இறக்கியிருக்காங்க. இதுக்கு பெரும்பங்கு சுஜாதாவை அதனால தான் வந்து தன்னுடைய காட்ஃபாதராக நினைக்கிறார் சங்கர் அண்ட் வன்மம். டைரக்டர் சங்கருக்கு ஏன் சில மக்கள் மீது வன்மம், சில இனக்குழுக்கள் மீது அவருக்கு ஏன் வன்மம்? ஏன்னா சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்றேன்னு நினைக்காதீங்க. அவருடைய ஆரம்ப கால சினிமாக்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தோள்களோட இருக்கக்கூடிய மனிதர்களை அவர் எப்படி எள்ளி நகையாடி இருக்காரு. அதை காமெடியாக கவுண்டர் பண்ணி பேசுகிற டைலாகாக இருந்தால் கூட பரவாயில்ல. அரவிந்த் சாமியா அடுப்பில் வந்த சாமி மாதிரி இருக்க அப்படிங்கிறது, அங்கவை சங்கவை காமெடியாக இருக்கிறது, அதெல்லாம் கூட கடந்து போயிடலான்னு கூட வச்சுக்கோங்களேன். வேணும்னு சில காட்சிகளில் பப்ளிக்கில் ரொம்ப மோசமான செயல்கள் செய்யக்கூடிய ரவுடிகளாக கருப்பு நிறத்தில் இருக்கிறவங்களையும் பெண்கள் கிட்ட போய் தேவையில்லாத சில்மிஷங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக காட்சிப்படுத்துகிறார். இதுதான் ஸ்டீரியோ டைப்பிங்னு சொல்கிறது. இதுதான் வெற்றிமாறன்னு வந்து நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணுறீங்க, கருப்பாக இருக்கிறவனை தப்பாக காட்டுறீங்க, வெள்ளையாக இருக்கிறவனு நல்லவனமாக காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்த அழிதிரி பண்ணுறவன், கூலிப்படையாயங்கிறவன், பெண்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடத்துகிறவன், இப்படி எல்லாரையுமே வந்து கருப்பாக காமிச்சிருப்பாரு. சரி, இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோமே, தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அப்படிதான் ஒரு இன்டர்வியூவில் கோபிநாத் வந்து அவர் கேட்குறாரு, இந்த நவீன கால விமர்சனங்கள் அல்லது எதிர்கருத்துகள் அல்லது கருத்துகள் இதை எப்படி நீங்க அணுகுறீங்க? இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்க யாரு அப்படின்னு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதாவது அவங்க ப்ரொஃபைல்குள்ளார போய் பார்த்தா அவங்க என்ன பிக்சர் வச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா தெரியுதான் அவருக்கு. நல்ல விமர்சனம் வருது, அதையும் எடுத்துக்குவோம். கொஞ்சம் விஷமத்தனமா ஒண்ணு வருது அப்படின்னும் போது அது யூசர் நேம் என்ன, அவங்களோட ப்ரொஃபைல் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களோட உள்நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ அதை கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ நீங்க இந்தியன் 2 படத்துல இந்த அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு பையன் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்களே, கூட்டமா நம்ம புலிங்கோ பாய்ஸ் வந்து உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அதில் கமல் ஒரு டைலாக் பேசுவார், கழிப்பறையில் உட்காந்து கிறுக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு ஃபேஸ்புக் வாலில் கிறுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் வந்து கருத்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்றது தான் அந்த தோரணையாக இருக்குது. சரி, அந்த காட்சி வந்து அவர் அப்படி நினச்சி வைக்கலன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த காட்சியில் அவர் வச்சிருக்கக்கூடிய பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பாப் மார்லி போஸ்டர் இருக்கும். பாப் மார்லி யாருங்க? இன்னொரு பையனுடைய கழுத்தில் வந்து ஒரு பெண்டன்ட் தொங்கும். அந்த பெண்டன்ட்டில் வந்து பாப் மார்லியினுடைய ஃப்ளாக் கலர் இருக்கும். பின்னாடி ஒரு டிஷர்ட் வந்து காய போட்டுக்கிறாங்க. அதில் பார்த்தா ஐடியாஸ் ஆர் புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு எழுதிக்குது. இப்படி பல விஷயங்களில் வந்து இவருக்கு பாப் மார்லி மேலே என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்க தோணுது. பாப் மார்லிக்கு உங்களுக்கு என்ன வாய் காத்தாக்குறாரு? ப்ரொஃபைல் போய் நோண்டி பார்த்தீங்களே, இந்த மேட்ரு கண்டுபிடிச்சிட்டு தான் வச்சிங்களாக்கா. பாப் மார்லி ஏன் இப்படி ஒரு எலமெண்ட்டாக அவர் வந்து வச்சிருக்காரு அப்படின்றத உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அக்கூசியில் கிரிக்கெட் இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஃபேஸ்புக் வாலில் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நானும் இந்த டைலாக என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேங்க. அவன் உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, இதை கேட்டுக்கிட்டு இருந்ததா ஆத்மானுக்கு வேலை பிடிச்சவெல்லாம் இன்னைக்கு சினிமா எடுக்க வந்துட்டீங்க, கக்கூசில கிரிக்கிட்டு இருந்தவன் ஃபேஸ்புக் வாலில் எழுதக்கூடாதா வாழ அப்படின்ட்டான். சங்கர் அண்ட் ரிசர்வேஷன். சங்கருக்கு ரிசர்வேஷன் மீது ஜென்டில்மேன் படத்துல இருந்தே ஒரு பிரச்சனை. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு வினித், அவர் பிராமின். டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வந்திருப்பாரு நான் பிராமின் அர்ஜுன். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தவரை நான் பிராமினா காட்ட மாட்டீங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் எடுத்த இவங்களுக்கு மெடிக்கல் சீட்டே கிடைக்கலையா, அதனால கரப்ஷன் ஒழியணுமா? வெரி குட். ஆனால் அதோட சேர்த்து ரிசர்வேஷன் ஒழியணுமா? இது நியாயம்? தமிழ்நாட்டில் பெரும்பாலுமான மருத்துவக் கல்லூரிகள் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ மினிமம் ஒவ்வொரு கல்லூரியிலையும் 100 மெடிக்கல் சீட்டும் மேக்ஸிமம் 250 மெடிக்கல் சீட்ஸும் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தது? இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே 2வது இடம் பிடிச்சவனுக்கும் முதல் இடம் பிடிச்சவனுக்கும் மருத்துவ சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. யுவரானர் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்தியன் 2 படத்தில் ஏர்போர்ட்டில் வந்து இந்தியன் தாத்தா மாட்டிப்பாரு, நம்ம நெடுமுடி வேணும் எக்ஸிபிஐ கிட்ட. அவருடைய பையன் பாபி சும்மாவை பார்த்துட்டு, பையனா அவனும் சிபிஐயா, வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு சிபிஐயா அப்படின்னு கேட்பாரு. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவர் தனது ரிசர்வேஷன் பலனை அடைந்து விட்டால் அவருடைய மகனோ அந்த ரிசர்வேஷனை அனுபவிக்க கூடாது அப்படின்ற கிரீமி லேயர் கான்செப்டை பற்றி பேசுகிறார். அப்படி தானே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆனால் சோசியலி வீக்கர் செக்ஷன்ற ஒரு விஷயத்த தான் நாம் வந்து இத்தனை காலம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்.
அந்த இடபிள்யூஎஸ்க்குலாம் முன்னோடி நம்மால். வறுமையில் இருக்கிறவன் நாளைக்கு கூட பணக்காரனாக இருக்கலாம். ஜாதி ஒடுக்குமுறை இதெல்லாம் ஒழியுமா? சங்கர் அண்ட் சூடோ சயின்ஸ். சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சயின்ஸு கிடையாது, ஆனால் சயின்ஸு மாதிரி அப்படின்னு சயின்ஸு போர்வையை மாட்டிக்கிட்டு சில மூடத்தனங்களை வந்து நம்மகிட்ட கற்பிப்பாங்கல்ல, அதுதான் சூடோ சயின்ஸ். இப்படி சங்கர் படத்தில் இந்த வர்மக்கலையாக இருக்கட்டும், வர்மக்கலையை வச்சு இந்தியன் தாத்தா வந்து ஒரு போடு போட்டார் பாருங்க, ஹார்ட் வெசல் பிளாக்கேஜ் ஏற்படுத்திருச்சான் முதுகில் போட்டதுக்கு. அது வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் டாக்டர் சொல்கிறாராம். இதை நாங்கள் நியூராலஜியில் ஹார்ட் வெசல் பிளாக்கேஜ்னு சொல்லுவோம். இதை வந்து குணப்படுத்தணுன்னா ஸ்டென்ட் வைக்கலாமா டாக்டர்? இல்லைங்க. சர்ஜரி பண்ணுமா டாக்டர்? இல்லைங்க. சரி விடுங்க, ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டராக கூப்பிடுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. வேற என்னங்க பண்ணுறது? வர்மக்கலை தெரிஞ்சவங்களால தாங்க இதை ட்ரீட் பண்ண முடியும். முட்டா பைய உள்ள யார்ல டாக்டர் ஆக்குனது? இந்த மாதிரி டாக்டரை வந்து ஒரு சூப்பரான அறிவாளி மாதிரி காட்டுறது. அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனை வந்து ஒருத்தர் கவுத்து போட்டு பண்ணுறாராம். இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? அப்பெண்டிக்ஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் ஒரு டாக்டர் இருப்பாங்களா? முதல்ல அப்பெண்டிக்ஸுக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தான் பண்ணுறாங்க. சின்ன ஹோல் போட்டு அப்பெண்டிக்ஸை வந்து எங்கே வந்து முதுகில் கிழிக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, தேவையில்லாமல் தப்பாக பேசி அடி வாங்கிட்டு இருக்காது. எந்திரன் 2.0ல இந்த பறவை மனிதர் வருவார் பாருங்க. இந்த ஆறாங்கிறது என்னன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் சேர்ந்து ஒரு சக்தியாக மாறி இருக்குதுங்க. அதுதாங்க அந்த ஆறு, அதுதாங்க செல்ஃபோன்லாம் திருடிட்டு ஓடுது அப்படின்னு காட்சிப்படுத்தியிருப்பார் நம்ம இயக்குனர். அதாவது ஃபிசிக்ஸில் இல்லாத ஒரு புது எனர்ஜியை வந்து அறிமுகப்படுத்துகிறாராம். ஆறான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து நம்ம டாக்டர் வசீகரனா அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சயின்டிஸ்ட்லாம் உட்காந்துருக்காங்க சுற்றி, அவங்ககிட்ட சொல்கிறாரு ஆறான்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜிங்க. இப்போ பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வர எனர்ஜி நெகட்டிவ் டெர்மினல், அது கெட்டதான். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து வருது பாருங்க அந்த சிக்னல்ஸ், அதெல்லாம் வந்து பாசிட்டிவ், அது நல்லதான். இப்படி ஒரு சூடோ சயின்ஸ் பேசுறதுக்கு நீ இயக்குனர் ஆகிட்டு வரணும். உங்களுக்கு அறிவோ அறிவு. சங்கர் அண்ட் பிரம்மாண்டம். முதல்ல சங்கர் படத்தில் பிரம்மாண்டங்களுக்கு கொண்டாடப்பட்டார், ஆனால் இப்போ கொண்டாடப்படுறாருன்னா அதாலேயே அடிக்கப்படுகிறார். அதை பேசுறதுக்கு முதல்ல பிரம்மாண்டங்கள் காட்டுறது ரொம்ப தவறே கிடையாது. அதாவது கதைக்கு தேவைப்பட்டால் பிரம்மாண்டங்கள் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜுராசிக் பார்க் படம் எடுத்துக்கோங்க, அதில் டைனோசர் காட்டுவாங்க, அது கேட்கப்பட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்செப்ஷன் படம், அதில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட், அதுக்கு செலவு பண்ணியிருக்கிற செலவுகள், இதெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம். கதைக்கு தேவைப்படுது, ஓகேப்பா. உனக்கு என்ன தேவைப்படுது? இப்போ ஒரு 1000 பானை இருக்கு, 1000 பானையை கொண்டு போய் அடுக்குங்கப்பா, அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிங்க. இது எதுவுமே இல்லையா? குண்டா இருக்கிற ஆட்களை நிற்க வச்சு அவன் தொப்பைக்கெல்லாம் பெயிண்ட் அடிங்க. இப்படி பெயிண்ட் அடிக்கக்கூடிய வியாதியை வந்து வச்சிருக்கிறார் போல இருக்குது அவர் படங்கள். இதன் ரூபமாக சில பிரம்மாண்டங்களை இறக்கி விட்டுருக்கிறார். ரோட்டில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஜங்கு பொங்குன்னு ஆடிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமா? இதுக்கெல்லாம் கோடி கோடியாக செலவு பண்ணுமா? இல்லை நான் கேட்குறேன், அந்த இந்தியன் 2 படத்தில் கேலண்டர் ஷூட் என்னத்துக்கு? அப்படி ஒரு பாட்டு அவசியமா? அதுக்கே இத்தனை கோடி செலவு பண்ணிட்டு போய் ஷூட் பண்ணணும். இதை ப்ரொடியூசர் கேட்கவே மாட்டாங்களா? இல்லை உண்மையிலேயே வந்து காசையெல்லாம் கொண்டு போய் இந்த ஆள்கிட்ட இறச்சி வீணாக்கணும்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சங்கர் அண்ட் சுஜாதா. நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுஜாதா இல்லாமல் சங்கர் வந்து திரைக்கதை எழுதுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நெத்தியில் கையை வச்சுக்கிட்டு அப்படிலாங்கிறான். செருப்பு எடுத்து நல்லா அடிக்கணும் போல இருக்குது. ஏன் அப்படின்னா சங்கர் சுஜாதா அன்னைக்கு கூட இருந்தப்பவே எடுத்த பல படங்களை வந்து நமக்கு அக்கு வேற ஆடி வேற எடுத்து பார்த்துட்டோம். சுஜாதா ஒரு சிறந்த எழுத்தாளர் தான், இல்லைன்னு சொல்லல. அவருடைய மைண்டில் இருக்கிற இந்த ஐடியாலஜி என்ன, ஒரு பிராமின் ஹிந்து மித்தாலஜியை, அந்த கருட புராணம், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வந்து அது ஒரு ஜஸ்டிஸாக காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதே ஒரு கிறுக்குத்தனமான விஷயம். ஸோ சுஜாதா இருந்திருந்தாருன்னா சங்கர் எப்படி இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி சுஜாதாவும் வாங்கியிருப்பார் அப்படின்றது தான் நிதர்சனம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். What did you do?